ஸோ கோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பிரேம்பி ரோட் இருக்குது தானே, இதில் வந்து போனீங்கன்னா எல்ஸ்மேர் இருக்குது. இந்த எல்ஸ்மேரில் வந்து இடது பக்கத்தில் தான் முந்தி இந்த கோயில் இருந்தது. ஸோ இதில் வந்து ரைட் எடுத்துகிட்டு அப்படியே நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா வரும். இது 95 பஸ்ஸுன்னு நீங்கள் எடுத்துக்கொண்டு போகலாம். சாதாரணமாக நீங்கள் இந்த ரோட்டுக்காலேயே வந்து கொண்டு இருக்கலாம். சரியான ஓகேயாக இருக்குது. ஓகே, அப்படியே நேராக போயிட்டு நாங்கள் ரைட் எடுக்கணும், சாரி லெஃப்ட் எடுக்கணும். என்ன டைரெக்ஷன் சொல்கிறேன்னா மன்னிக்கவும், பட் நீங்கள் பார்க்குறவங்களுக்கு தெரியும் தானே. ஏன்னா இந்த புது இடம் வந்து கணவர் தெரியாது. கணவர் வந்து பழைய இடத்துக்கு போயிட்டு அப்படியே ரிட்டர்ன் பண்ணுற க்ளோஸ்ன்னு சொல்லி அதை அவங்களுக்கு காட்டுறேன். அப்படியே பாருங்கள், எல்ஸ்மேரில் மெக்கவுனை தாண்டினோட பெல்லமி வருமில்ல, அதுக்கு அதில் வந்து நீங்கள் லெஃப்ட் எடுத்தீங்கன்னா சரி. ஓகே பாருங்கோ, நான் ட்ரைவ் பண்ணி கொண்டு எடுக்கிறேன் உங்களோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காகத்தான். இப்படியா நீங்கள் போனீங்கன்னா இதில் வந்து லெஃப்ட் எடுங்கோ. இதுலேயும் சிக்னலில் நிற்க போகிறோம். ஓகே ஓகே, கொஞ்சம் கார் ஸ்பீடாக வந்து நிற்குது, பட் எடுப்போம். அப்படி எடுத்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து ரைட் எடுங்கோ. எடுத்தீங்கன்னா இதில் பாருங்கள், நேராக பார்க்க தெரிந்தானே முருகனுடைய முகம் தெரியும். இதில் அப்படியே நீங்கள் போனீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா பாருங்கள், இதில் வந்து அட்ரஸும் சொல்லப்படுது. ஓகேங்களா, இதில் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கொள்ளுங்க. இப்படியா நேராக போனீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் இருப்பேன். இங்கே பாருங்க, எல்லாம் நடக்குது, ஆக்கள் நடந்து ஒன்று போயின்னா. ஓகே, வணக்கம் நண்பர்களே. நான் இப்போ வந்து செல்வச்சந்தி முருகன் கோயில் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. கட்டாயம் மறக்காமல் தேர் திருவிழாவுக்கு வாங்கோ. நல்லா இருக்கும், ஃபன்னாக இருக்கும். தமிழாக்கள் வந்து இங்கே வருவாங்க. முருகனுக்கு ஃபேமஸ்ன்னு சொன்னால் இந்த இடம் தான். வாங்க பார்ப்போம். வணக்கம் ப்ரோ, என்ன சொல்கிறீங்க கோயிலை பற்றி? கோயிலை பற்றி என்ன சொல்கிறீங்க? நான் 20 வருஷமா அந்த கோயிலுக்கு வந்து 20 வருஷமா? வயசு எனக்கு 20 years old. இல்லை சத்தியமா நான் வந்து இந்த புரோக்கர் வரைக்கும் நான் இங்கே தான் வந்து கொண்டு இருக்கேன். சூப்பர் சம்போயா. இது எங்கே இருந்தது முதல்? இந்த கோல்டன் கேட்டில் இருந்தது. கோல்டன் கேட், அதான் அந்த ரோட்டில் இருந்தது. யா சூப்பர், வாங்க பார்ப்போம். ஸோ இந்த கோயில் பார்த்தீங்கன்னா நான் தான் இதில் வந்து ஹெல்ப் பண்ணி ஐயாவுக்கெல்லாம் சரி. நான் இங்கே முன்னுக்கு இது செய்கிறாங்க, சமையல் சமைக்கிற இடம். வந்தாச்சு கோயிலுக்கு. எனக்கு தெரியும் அந்த செல்வச்சந்நிதியிலே வந்து மிகவும் புகழும் பெருமையும் பெற்றதுன்னா அந்த வெள்ளி வேலுக்கு தான். ஆடி அமாவாசைக்கு தொடர்ந்து அங்கே கொடி வருகிறது. இங்கே வந்து அதனை தொடர்ந்து நடக்குது. பார்ப்போம், தொடர்ந்து என்ஜாய் பண்ணுவோம். ஸோ வந்துட்டோம் முன்னுக்கு, 7 அளவுக்கு முன்னுக்கு வந்தாச்சு. ஐயா வந்து அப்படியே சுற்றி கொண்டு இடத்தை காட்ட போகிறார். மறக்காமல் தேர் திருவிழா தீர்த்த திருவிழாவுக்கு கட்டாயம் வாங்கும். நல்ல ஒரு நேரத்துக்கு வந்திருக்கிறோம். எப்படி ஒரு தருணம். ஐயா வந்து அங்கே இருந்து அப்படியே சுற்றுறார். ஐயாவுக்கும் வந்து முருகனை காட்டுவோம். இவ்வளவு சனம் வந்திருக்கு. எல்லோருமே வந்து பிஸி இருந்தாலும் பரவாயில்ல, அப்படி நல்லா வந்துருக்காங்க. கும்பாபிஷேகம் இனித்தான், அதாவது முருகனுக்கு அபிஷேகம் இனித்தான் நடக்க போகுது. அதையும் பாடியில் என்ஜாய் பண்ணி பார்ப்போம். அப்படி ஐயாவுக்கு கொடுத்தாச்சு. ஐயாவுடைய வாய்ப்பெல்லாம் வந்து இங்கே இருப்பாங்க. கட்டாயம் நான் காட்டுறேன் அவங்களுக்கு. வேலை பார்த்தீங்களா என்ன பளிச்சுன்னு இருக்குது. அம்மா அங்காள பக்கம் தான் போய் ஒரு குடும்பம் பார்த்தீங்கன்னா 50,000 வெள்ளி வேலுக்கு அப்படியா பூஜை நடக்குது. என்ன அழகு, அரோகரம். ஓ மை காட், என்ன அழகையா. நேராக கண் கூட பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பக்தர்கள் எல்லோருமே வந்து அப்படியே பிரபஞ்சமாக வந்து இருக்கிறாங்க. பாருங்க, முழு ஆக்களையும் பாருங்க. வா ஜஸ்ட் வா. சின்ன கோயிலாக மாறிட்டு, ஏன்னா அந்த கோல்டன் கேட்டில் இருந்ததுக்கும் இதுக்கும் வித்தியாசம் பாருங்க. இவ்வளோ ஆக்கம் உண்டு. நானும் இப்படி என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கேன். இன்னும் திருநூறு பூசை இல்லை, ஆனால் பெருமையாக இருக்குது. நான் சொன்னேன்ல, இதான் அதனுடைய பாதிப்பு. ஓ மழை முருகாசரம் இப்படி வேலை குத்திக்கான்னு பார்த்தீங்களா?
பேருக்கு தெரியும் தானே, வாய் கட்டி பூஜை செய்கிறதுன்றது வந்து செல்வச்சன்னதி கோயிலுக்கு ஃபேமஸ் ஆனது. அடுத்த கட்டமாக வந்து ஐயர் வந்து இறுதியாக வேலுக்கு பூஜை செய்யப்படுறார். பூ போட்டு பார்ப்போம். பிள்ளையாரோட பூஜையை தொடர்ந்து அப்படியே முருகனுக்கு பூஜை நடக்கும்போது பார்க்க கோயில் பூஜை ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிட்டு போல் கும்பம் எடுத்துக்கொண்டு போகிறாங்க. முருகனுடைய வேலுக்கு தான், அதாவது வெள்ளி வேலுக்கு தான் வந்து இங்கே பூஜை நடக்கிறது. வெள்ளி வேல் என்றால் வந்து இல்லை மயிலுக்கு பூஜை நடக்குதா? இன்றைக்கு தான் புதுசாக பார்க்குறேன் நான். அதில் மயில் இறக்கையெல்லாம் இருக்கிறார் முருகனுடைய பறவை. எனக்கு தெரிஞ்சது, அதாவது வந்து அந்த புள்ள காவடி எடுக்க போது அதுக்குரிய காவடி. ஓ பார்த்தீங்களா, புதுமையாக இருக்குது. அதாவது ஐயர் கோயில் ஐயர் பூஜை செய்து ஐயர் பண்ணுறது நல்ல விஷயந்தான், நல்லா இருக்குது பார்க்கும்போது. என் முருகனுடைய அருள் அப்படியே இருக்குது. ஓ
அபிஷேகம் நடந்து வந்துச்சு, அதாவது பூஜை நடந்து வந்துச்சு. இங்கே பாருங்க, இந்த முருகன் போட்டிருக்க பெரிய பூவுங்க, இன்னும் பெரிய பூ. அம்மா ஓம் சரணம். இங்கே பாருங்க. அரோகரா. இப்போ வந்து சிவலிங்கத்துக்கு வந்து பூஜை நடக்க போகுது. அதை தொடர்ந்து எனக்கு இப்போதான் விளங்கினா சிவனுடைய புள்ள தானே முருகன். அதனால தான் சிவனுக்கு வந்து இதில் பூஜை நடந்து போட்டு அந்த 6 பொறிகள், அது 6 தாமரைகளுக்கு தானே இங்கே பாருங்க, அதுக்கேற்ற மாதிரி வந்து வழிபடுறாங்க. எனக்கு இப்போ தான் புரிஞ்சு கொண்டது. மாலை போட போகிறாங்களா, அழகுதான். ஓ மை காட்.
ஆக்சுவலாக பார்க்கவே புல் இருக்குதுங்க. அப்படியே போய் திரும்பும்போது
ஐயாவுடைய வாய்ப்புகள்லாம் வந்தீங்கன்னா மீட் பண்ணுங்க. அம்மா வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் வணக்கம். எப்படி கோயில் திருவிழா போகுது? ஐயோ இப்போ என்ன செய்யணும் என்ன கொடுக்க நல்லா போகுது. அம்மா வந்து நீங்கள் மீட் பண்ணலாம், பார்க்கலாம், கதைக்கலாம், நல்லா இருக்கும், ஆசையாக இருக்கும். கோயில் திருவிழா இப்போவும் நடந்து கொண்டிருக்குது. நீங்கள் மறக்காமல் வந்து தேர் தீர்த்தத்துக்கு கட்டாயம் வாங்க. முருகனின் அருள் உங்களுக்கும் கிடைக்கணும் என்று சார்பாக எல்லோருக்கும் சேர்ந்து இங்கே வந்து உங்களை கும்பிட்றேன். அதை மாதிரி வந்து இந்த கோயில் வந்து உண்மையிலேயே சிறுமையாக இருக்கும், ஆனால் அதனுடைய அருள் வந்து ரொம்ப ரொம்ப பெருசுங்க. மறக்காமல் வாங்கோ. நான் நினைக்கிறேன் இது வெளியில் வந்து சுத்த போகுதுண்டு. ரெண்டாவது வெளியில் ஆட்கள் நிற்கிறாங்க, பார்ப்போம். ஃபஸ்ட் டைம் வந்து வந்திருக்கிறேன் இந்த இடத்துக்கு. முதல் அந்த அதாவது சாமான்கள் மூவ் பண்ணும்போது வந்து நான் அப்புறமா வந்து நின்றுட்டேன். பார்ப்போம். இங்கே இருக்குது கோயில் கொடியருக்கு சாட்சி வேல் வரக்கு தான் செல்வச்சன்னதி கோயில். கொட்டி பறக்கும் வரைக்கும் வெயிட் பண்ணுறேன்னு பார்ப்போம். ஸோ பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து அந்த சாமி ஏறணுமென்ட்டு நான் நினைக்கிறேன்டா. எல்லாம் ரெடியாக நிற்கிது. பார்ப்போம். நல்லா இருக்குமுங்க. அதாவது நல்ல காற்று ஜில்லுன்னு அப்படி காற்று அடிக்குது. செம்ம ஃபீலிங், நல்லா இருக்குது. அதாவது இங்கே வந்திருக்கிற எல்லாருமே உண்மையாகவே பக்தனாக நினைத்து கோயிலுக்கு வந்து கும்பிட்ற ஒரு தருணம் மாதிரி இருக்குது. ரொம்ப புதுமையாக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. சமரெல்லாம் முடியுது. அந்த நேரத்தில் இப்படி நடக்கும்போது மிகவும் அருமையாக இருக்குது. ஸோ ஐயர் வந்து அந்த தீபத்தை தெளிக்கிறாங்க. இந்த இதில் தான் நிறப்போகுது. ஸோ கொஞ்சம் கிளியர் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா வந்து அப்படியே சுவாமி வந்து இந்த இடத்துக்கால வரப்போகுது. சூப்பராக இருக்கும். இதோட வந்து வீடியோவை முடிக்கலாம். பட் இதை மட்டும் பாருங்கள். கனடா அந்த ஜெனரேட்டர் பார்த்தீங்க, இதுதான் ஜெனரேட்டர். இங்கேருந்து அப்படியே வந்து லைட் எல்லாம் பண்ண போகுது. அப்படியே பாருங்க, அப்படியே வானத்தோட வந்து சுவாமி வெளியில் வர்றார். ரோஹரா அந்த குடியேற போகிறார். பாப்போம் எப்படி அழகாக இருக்காங்க. அழகாக இருக்குதானுங்க. காய் கொடுக்கும். ஏண்டா அப்படியே டயர்ட் இல்லாமல் அப்படியே ஃபுல்லாக அடிச்சு கொண்டு நிற்கிறாங்க 2 பேர் ஆனுங்க. ஆனால் நீட்டாக நல்லா இருக்குது. ஆஹா, ஓ முருகா. மறக்காமல் வந்து ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சுவாமி வெளியேறி வருது. அப்படியே உள்ள வளம் வந்த அப்புறம் அப்படியே வீடியோ கட் பண்ணுவேன். நாட்டங்கரை செல்வச்சன்னதி வேலனுக்கு நாட்டங்கரை செல்வச்சன்னதி வேலனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு நாட்டங்கரை செல்வச்சன்னதி வேலனுக்கு நாட்டங்கரை செல்வச்சன்னதி கந்தனுக்கு நீரகண்ட நெருப்பு முருகனுக்கு
ஓகே, பார்த்துருப்பீங்க சுவாமி அங்கே வரைக்கும் நிற்கிது பாருங்க. நிச்சயமாக நீங்கள் தேர் திருவிழா அல்லது தீர்த்த திருவிழா அந்த டேட் உங்களுக்கு சொல்கிறேன். நிச்சயமாக ஒருக்கா வந்து நீங்கள் முருகனுடைய தரிசனம் பெறலாம். ரொம்ப ரொம்ப கூலாக இருக்குது. இதோட வந்து இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கொள்கிறேன். மிகவும் அருமையான தருணம். பெலமி அண்ட் எல்ஸ்மேலில் வந்து இருக்குது. செல்வச்சன்னதி முருகன் டெம்பிள் அடிச்சு வாங்க. ஓகே, சந்திப்போம் அடுத்த வீடியோவில் வேர்ல்டு பிளாக் மாஸ்டர்.